லாஸ்ட் 1 இயர்ல நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் தான் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் நமக்கு நம்ம நினச்சோம்னா தப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வரோட ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப தூரம். ஸோ அது எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வந்து ஆகஸ்ட் 2024 நீங்கள் வந்து ஒரு 10 கிராம்ஸ் கோல்டு வாங்கிருச்சிங்கன்னா அப்போ அதோட ரேட் வந்து 71,000 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 1 lakh இருக்கும். அதே மாதிரி ஒரு சில்வர் வந்து நீங்கள் ஒரு கிலோ சில்வர் வாங்கிருச்சிங்க 81,000 இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 1,30,000. இப்போ ராஜிக்காக பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா 43% இருக்குது. பட் அட் சேம் டைம் நீங்கள் சென்செக்ஸ் நிஃப்டி வந்து போய் அதோட ரெக்கார்டை போய் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 நீங்கள் வந்து அப்போக்கும் இப்போக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் செக் பண்ணிங்கன்னா வெறும் 2% தான் உங்களுக்கு இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இது எதனால் இப்படி உங்களோட ரஷ்யா அந்த வார்ஸ் வந்து நிறையா ரஷ்யா நிறையா போர்ட் அதே மாதிரி டாக்ஸஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட சென்செக்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் நிஃப்டியை வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணிருக்கு. அட் சேம் டைம் கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இம்பாக்ட் ஆகலை. அது நம்ம வந்து ஒரு சேஃப் ஹேவனாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து லாங் டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு லேண்ட் போட்டு வச்சுட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய பர்சன்டேஜ் வந்து நமக்கு வச்சிருக்கோம் அந்த காலம். ஸோ இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல்ஸ் தவிர ஒரு சேஃப் ஹேவன் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு தான். ஸோ நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அது உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பேஸ் பேஸில் போகிறப்ப நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் அப் இயர் ஜனவரி 2 ஜூன் வரைக்கும் 415 tons ஆஃப் கோல்டு ரிசர்வ் வந்து அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ இந்த போர் நிலவரம் இதுக்காக வந்து இதெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ப்ளஸ் இதனால வந்து நமக்கு வந்து ஒரு சேஃப் ஹேவனாக இருக்குது. ஸ்டாக் கண்டிப்பாக வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வராக வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ரெக்கவரி ரேட் ப்ளஸ் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ்ட் 1 இயரில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸோட மெட்டல்ஸ் தான் வந்து வின் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.